இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு எப்பவும் போல ஏர்லி மார்னிங் இருந்து ஒரு 7:40க்கெல்லாம் தம்பி உங்களை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணி விட்டு முன்னத்த நாள் வந்து மேட்டெல்லாம் துவச்சு போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒர்சூல் பண்ணிட்டு வந்து துணிகள்லாம் கையில் தான் துவைப்பேன். அலாசறதுக்கு மட்டும், அதாவது ட்ரையர் மட்டும் தான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன். அதனால வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு மண்டே அண்ட் தேர்ஸ்டே வீடெல்லாம் மொழி விட்டு போர்ட்டிக்கோலாம் கழுவிட்டு நிலவாசப்படியெல்லாம் கழுவிட்டு புதுசாக கோலம் போடுவேன். இதே மாதிரி உருளியும் வாஷ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி புதுசாக வந்து பூ போட்டு வச்சிருவேன். நம்ம கிட்ட குளியல் பொடி வாங்குறவங்கள மெயின் டவுட்டே இது எப்படி யூஸ் பண்ணுறங்க தான். நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங்க்கு வெறும் வாட்டர் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர், தக்காளி ஜூஸ், பால் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வேண்டாக்கா இதெல்லாமே வேண்டாம்னா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 10 மணிக்கு தான் அரிசி ஊற வச்சோம் அப்படிங்கிறனால மாவாட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் இட்லி சுடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மாவாட்டி கலக்கி வச்சாச்சு. அதுதானே கையில் வச்சு 10 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கலர் போயிடுச்சு. அதனால ஈவினிங்காக மருதாணி தலை கொஞ்சம் பறிச்சு வச்சிருந்த ஒரு கை கலவா அதை தான் வந்து அரைச்சு வச்சிட்டு இருக்கேன். இந்த மருதாணி தலையோட எதுவுமே போட்டு அரைக்க மாட்டேன். காலையில் எப்படி செவந்திருக்குதுன்னு காட்ட நாளைக்கு ஒரு வீடியோ